அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்டில் இருக்க நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம். நாங்களும் எங்கள் ஃபேமிலிஸும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். மிளகு சாகுபடி சமவெளியில் சாத்தியமே ஏப்ரல் 28 பொள்ளாச்சியில் நடக்க இருக்கு. கொங்கு வெள்ளாளர் பாலிடெக்னிக்கில் இருந்து முதல்வர் விஸ்வநாதனுங்க. ஏப்ரல் 28 அன்னைக்கு கருத்தரங்கு நடைபெறுது. சமவெளியிலும் மிளகு சாகுபடி எப்படி பண்றது பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாரு. அங்க முன்னோடி விவசாயிகள் நிறைய பேர் வர போறாங்க. என் பேர் தினேஷ், பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன், பெருந்துறையில் இருக்கேன். பார்ட் டைமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். மர விவசாயம் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். வர 28 பொள்ளாச்சியில மிளகு சாகுபடி பண்ற தோட்டத்திலேயே வச்சு அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனால நானும் அதில் கலந்துக்கிட்டு அவங்களோட அனுபவங்களை கத்துக்கிட்டு என்னுடைய தோட்டத்துல நடைமுறைப்படுத்தலான்னு இருக்கேன். செம்மரம், மகாகனி இந்த மரங்களை எல்லாம் போட்டு என்ன ஊடு பயிர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வருகிற 28 ஞாயிற்றுக்கிழமை கருத்தரங்களை கலந்துக்கலான்னு இருக்கிறேன். ஈரோடு நந்தா காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தோட்டத்திலலாம் டிம்பர் வெரைட்டி மரங்கள்லாம் பயிர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஊடு பயிராக மிளகு சாகுபடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. நம்ம ஏரியாலையும் மிளகு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. நேரில் போனால் நிறையா கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போகிறேன். நீங்களும் எல்லாரும் வாங்க, கலந்துக்கலாம். ஈவெண்ட்டில் ஆல்ரெடி மிளகு பயிர் பண்ணி அதில் மகசூல் எடுக்கிற விவசாயிகள் நிறைய பேர் நம்ம ஈவெண்ட்டில் கலந்துக்க வர்றாங்க. நேரில் போய் அவங்கக்கிட்ட அது பற்றின ஆலோசனைகள் கேட்கலான்னு இருக்கேன். ஸோ அதை கேட்டுட்டு என் தோட்டத்திலேயே நான் மிளகு உள்ள பயிர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். என் பேர் சுரேஷ், நான் பெருந்துறை தாலுக்கா. நான் மர விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். சந்தன மரம், செம்மரம் இது மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஊடு பயிரை என்ன வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மிளகு விவசாயம் பண்ணுற விவசாயிகள் நிறைய பேர் வராங்க, அனுபவம் இல்லையா. அவங்ககிட்ட போய் மிளகு எப்படி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலான்ட்டு வர 28 பொள்ளாச்சி போகிறேன். மகாகுனி, தேக்கெல்லாம் வச்சுருக்கேன். அதில் ஊடு பயிராக மிளகு சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன். 4 டிஸ்ட்ரிக்டில் மிளகு சாகுபடியை பற்றி ஒரு கருத்தரங்கம் நடக்குது. மிளகு சாகுபடி அதிகப்படுத்துறதுக்காக 28 நடக்கக்கூடிய கருத்தரங்குக்கு தமிழ்நாட்டிலேருந்து மிளகு சாகுபடி பண்ணுற விவசாயிகள் வராங்க. அவங்களோட தெரிஞ்சுக்கிறத தான் நான் போகிறேன். ஈரோடு மாவட்டத்தில் தென்னை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஊடு பயிராக மரம் விவசாயமும் பண்ணலாம் அப்படின்ட்டு செம்மரம், மகாகனி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென்னை விவசாயத்தில் ஒரு சீரான வருமானம் கிடைக்கிறதே இல்லைங்க. பெப்பரில் கூடுதல் வருமானம் வரும் அப்படிங்கிறதுனாலங்க இந்த பெப்பர் விவசாயத்தை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேங்க. வருகிற ஏப்ரல் 28 பெப்பர் கருத்தரங்கு நடக்குதுங்க. அதில் வர முன்னோடி விவசாயிகளோட கருத்து அனுபவங்களை கேட்டுட்டு நம்மளோட தோட்டத்திலையும் அதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக கருத்தரங்கில் கலந்துக்கலான்னு இருக்கேங்க.